100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஜூலை மாதம் 30, 31 இந்த 2 நாட்களில் உங்களுக்கு நடக்க போகும் பெரிய சம்பவம். மிக மிக முக்கியமாக கிரக மாற்றத்தாலையும் சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான்களின் பெயர்ச்சியாலையும் பெண்களால் வரப்போகும் பிரச்சனை, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், ரண ருண ரோகஸ்தானத்தில் சூரியன் புதன் பகவானும், களத்திரஸ்தானத்தில் குரு பகவானும், சுக்கிரன் பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் சந்திரன் பகவான் என்று கிரக நிலைகள் எல்லாம் இப்படிதான் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஒருத்தருடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான விஷயம்னா, அதாவது வாழ்வதற்கு தேவையானது உணவு, உடை, இருப்பிடம். உணவு, உடை, இருப்பிடம் இந்த 3 தான். இதற்கு தேவையானது உழைப்பு, பணம். உழைத்தா மட்டும் பணம் வருமானு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உழைத்தா மட்டும்தான் நிலையான பணமாக இருக்கும். அது உங்களுக்கு தேவைப்படும். அதாவது உங்களுடைய தேவைகளை அது பூர்த்தி செய்யும் விதமாக அமையும். ஆகையால் உழைப்பால் பணத்தை பயன்படுத்தி வரக்கூடிய அந்த பணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. மற்றபடி வரக்கூடிய பணம் உங்களை விட்டு இந்த 2 நாட்களில் மொத்தமாக விலகிவிடும். சரி, நாம் விஷயத்துக்கு வருவோம். இந்த 2 தினத்தில் உங்களுடைய தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக உச்சத்திற்கு செல்லக்கூடிய அற்புத நிலை இருக்கின்றது. சனி பகவானும் குரு பகவானும் அள்ளி அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். கிரக நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் சிறிய முதலீட்டை போட்டு கூட பெரிய லாபத்தை நிச்சயம் பார்ப்பீங்க அப்படின்றத மறுத்திட முடியாது. ஒரு கனவுல வாழுற வாழ்க்கை போல் அதாவது பணத்தில் மிதப்பேன், வண்டி வாகனத்தோட செழுமையான வாழ்க்கை வாழுவேன், சாப்பிட எல்லா வகையான உணவுகளும் எனக்கு கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி கனவுல வாழ்ந்து கொண்டு இருந்த நீங்கள் அதை நிஜத்தில் பார்க்க போகிறீங்க. அதாவது ஒரு செல்வ செழிப்பான ஒரு ரிச்சான வாழ்க்கை உங்களுக்கு நிஜத்தில் அமையப் போகின்றது. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் ஓடி ஒளியப் போகின்றார்கள். உங்களை கண்டு பொறாமையில் பொங்கியவர்கள் எல்லாம் இடம் தெரியாமல் ஓடி ஒளியப் போகின்றார்கள். நீங்கள் கொடிகட்டி பறக்க போகிறீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா, ஒரு வேலை செய்கிறீங்கன்னா, வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய திறமை என்ன அப்படின்றத சக ஊழியர்கள் புரிந்து கொள்ள போகிறாங்க. இவளுக்கு இவ்வளோ விஷயம் தெரியுதா, நாம் ஏன் இவ்வளோ நாள் மரியாதை கொடுக்காமல் இருந்தோம், இத்தனை திறமைகளை எங்கேயே மறைத்து வைத்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி உங்கள் மீது வேலை செய்கிற இடத்துல பொறாமைகளும் அதிகமாக போகின்றது. நீங்கள் விரும்பிய நேரத்தில் இடமாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறீங்க, அதாவது இடம் மாற்றத்துக்காக ஆசைப்படுறீங்க, பதவி உயர்வுக்காக ஆசைப்படுறீங்க, சம்பள உயர்வுக்காக ஆசைப்படுறீங்கன்னா அதற்கான முயற்சியை, அதற்கான பேச்சுவார்த்தையை இந்த 2 நாட்களில் செய்யுங்க. நல்லது நடக்கும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். குடும்பத்தின் நிலை எப்படி தான் இருக்கும்? குடும்ப முன்னேற்றமே இருக்காதா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, தாய் தந்தை வழியில் உங்களுக்கு நல்லது நடக்கும். அந்த நல்லது குடும்பத்துக்கு சேர்த்து நடக்கும். உங்ககிட்ட, அதாவது அவங்களால நல்லது உங்களுக்கு முதல்ல நடந்ததுன்னா அந்த நல்லது ஒட்டுமொத்த குடும்பத்தின் முன்னேற்றத்துக்குமே நடக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு மறைய போகின்றது. பூர்வீக சொத்துக்களில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒட்டு மொத்தமாக உங்ககிட்ட வந்து சேரப்போகின்றது.
கணவன் மனைவி இடையே இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், சந்தேக புத்திகள் எல்லாம் அடியோடு மறையப் போகின்றது. குடும்பத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் என்ற நிலை உருவாகப் போகின்றது. சகோதர சகோதரி வகையில் நல்லது நடக்கும். அவங்களால சில விஷயங்களை பார்க்க போகிறீங்க. அதாவது சில நல்ல செயல்களை அவங்க மூலமாக நீங்கள் காண்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளால் பேரையும் புகழையும் அடைவீங்க. ஒட்டு மொத்தமாகவே கிரக நிலைகளினுடைய சாதகமான போக்கின் காரணமாக குடும்ப ரீதியாக சிறப்பான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர கெட்ட சம்பவங்கள் எதுவும் நடந்துடாது. அதே மாதிரி கடன் தொல்லைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்குமா சாமி அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நிச்சயம் கிடைக்கும். வட்டி கட்டியே மாண்டுட்டனே, அதாவது வட்டி கட்டி மாளலையே, அதனால் சோர்ந்து விழுந்துட்டனே அப்படின்ற மாதிரி ரொம்ப வேதனையோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு, மகரம் ராசிக்காரர்களுக்கு உங்களை தேடி அற்புத பலன்கள் கிடைக்கப் போகின்றது. உங்களை தேடி அற்புதமான ராஜயோக வாய்ப்புகள் வரப்போகின்றது. வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா ஒட்டுமொத்த கடன் தொல்லைகளில் இருந்து விலகிடுவீங்க. அரசாங்க ரீதியில் இருந்தும் அற்புதமான பண உதவிகளும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். சரி சாமி, இதெல்லாம் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னீங்களே, அந்த பிரச்சனை ஏன் சாமி வருது, எதற்காக வருதுன்னு கேட்டிங்கன்னா, முன்பின் தெரியாத பெண்கள், உறவினர் வகையில் இருக்கக்கூடிய பெண்கள், நண்பர் வகையில் இருக்கக்கூடிய பெண்கள், இந்த 3 நபர்களிடமும் உங்களுடைய பேச்சுகள் மூலமாகவும் செயல்கள் மூலமாகவும் செய்கைகள் மூலமாகவும் பெரும் பிரச்சனை வர, பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால இதை அறவே தவிர்த்து விடுவது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். மற்றபடி அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ட்டு யார் சொன்னாலும் நம்பாதீங்க. உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். மற்ற ராசிக்காரர்களை விட மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஜூலை 30, 31 இந்த 2 தினங்களில் யாராலும் அசைக்க முடியாத மிக பெரும் அளவிலான ராஜ யோகம் உங்களுக்கு அடிக்கப் போகின்றது. உங்களுக்கான வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. இந்த 2 நாட்களில் உங்களை எந்த அளவிற்கு மாற்றும் கிரக நிலைகள் மாற்றப் போகின்றது அப்படின்றத கண்கூடாக பார்ப்பீங்க. அந்த அளவிற்கு ஏற்றத்தில் தான் செல்வீங்களே தவிர ஒருபோதும் இரக்கம் அப்படின்றதே இருக்காது. இறங்கு முகமே கிடையாது, இனி ஏறு முகம்தான், சிங்க நடைதான் என்று சொல்லக்கூடிய வகையில் மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பல நல்ல சம்பவங்கள் தேடி வரப்போகின்றது. வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி ராஜ யோகத்தை அனுபவிக்க தயாராக இருங்கள். நல்லது நடக்கும். உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளே இருக்காது. மிக முக்கியமாக இரவு நேர பயணங்களை இந்த 2 நாட்களில் தவிர்த்துடுங்க. அதற்காக இரவு நேர பயணமே செய்யக்கூடாதா சாமி அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. தேவையற்ற பயணத்தால் தான் பிரச்சனை வரும். தேவையான பயணமாக இருந்தால் அதனால் பிரச்சனை வராது அப்படின்றதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.